இந்த வீடியோவில் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்துட்டு நமக்கு அதிகரிக்கக்கூடிய, முழங்கால் வலி, மூட்டு வலியை தீர்க்கக்கூடிய, சளி பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய, உடல் சருமனை பாதுகாக்கக்கூடிய ஒரு ரெசிபி தான். அதாவது ஆட்டுக்கால் சூப் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு குக்கரில் வந்துட்டு நம்ம 6 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பேன் கூட எடுத்துக்கோங்க. இதில் 2 பட்டை, 2 கிராம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு ஜீரகம், மிளகு எடுத்துக்கோங்க. மிளகை நீங்கள் பொடி பண்ணி கூட சேர்த்துக்கலாம். பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்குவோம். சேர்த்து அதுவும் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட ஒரு 6 சின்ன வெங்காயம் இடித்து சேர்த்துக்கோங்க. அதோட நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி 1 கட் பண்ணி சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா வதக்க விட்டுருவோம். தக்காளியையும் நல்லா தோல்லாம் பிரிஞ்சு நல்லா வதங்கி வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா இதுவும் வந்து எண்ணெய் பிரிஞ்சு அந்த பச்சை வாசனையெல்லாம் போகிற லெவலுக்கு வதங்கி வரணும். நல்லா இப்போது எண்ணெய் பிரிஞ்சு குக்காகி வந்துருச்சு. இப்போ வந்து 1/2 டீஸ்பூன் வந்துட்டு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ நான் ஆட்டுக்கால் வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து இதோட சேர்த்துக்குவோம். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா வதக்கி விட்டுருவோம். ஒன்ஸ் வந்துட்டு நான் வந்து இதுக்கு தண்ணி வந்து அரிசி வாஷ் பண்ணுவோம் இல்லையா, கழனி தண்ணி, அதை தான் நான் வந்து சேர்க்க போகிறேன். ஏன்னா அது சேர்த்தோன்னா இன்னும் ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக கிடைக்கும் நமக்கு வந்துட்டு. இப்போ நான் வந்து மேக்ஸிமம் வந்து அந்த ஆட்டுக்கால் மூழ்கிற லெவலுக்கு நம்ம வைக்கணும். நான் வந்து எக்ஸ்ட்ராவாக 1 கப் வந்து ஊற்றிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம விசில் வச்சிடலாம், மூடி வச்சிடலாம். 8 விசில் வந்து நான் மேக்ஸிமம் விடுறேன். நான் வந்துட்டு இப்போது 8 விசில் விட்டதுக்கப்புறமா எடுத்து கூல் ஆனதுக்கப்புறமா எடுத்து பார்த்தோன்னா நல்லா குக்காகி வந்திருக்கு. ஆட்டுக்கால் வந்துட்டு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. நான் வந்து நைட்டு தான் வந்து செஞ்சுருக்கேன். இந்த வந்து சூப்பு வந்துட்டு நைட்டு செஞ்சுட்டு அப்படியே மூடி வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு ஹெல்த் ட்ரிங்க் போல் எல்லாத்துக்கும் கொடுப்பேன். நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான், டேஸ்டியான ஹெல்த்தியான ஆட்டுக்கால் சூப் வந்து நமக்கு ரெடி ஆகியாச்சு. இது மேலே நீங்கள் பெப்பர் பவுடர் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி, கொத்தமல்லி ஸ்ப்ரெட் பண்ணி சர்வ் பண்ணலாம். டேஸ்டியாக வந்து இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.